இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டினும் நம்ம கிளாஸ்ல எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு அதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து அந்த பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நான் இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தே நான் 5 யூனிட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன். புதுசா பாக்குறவங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி நீங்க எக்ஸாம் படிச்சீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் அதுவும் நம்ம கிளாஸ் ஜாயின் அனுப்பிச்சிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கும் தென் ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 5 இந்த 3 யூனிட் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிக்க சொல்லியிருந்தேன். இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நான் எல்லா யூனிட்டுக்கும் அவங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழியின் கருத்தாக்கம் மற்றும் கோட்பாடுகள். இதுல ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி என்பதன் இலக்குகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி என்பதன் நோக்கங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி என்பதன் தேவையும் முக்கியத்துவமும். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, பன்மொழி திறம் என்பதன் பொருள், தேவை மற்றும் முக்கியத்துவம். இந்த 4 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ளவற்றை ஒருங்கிணைத்தல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி என்பதன் அடிப்படை கோட்பாட்டு கூறுகள் மற்றும் அணுகுமுறையின் கோட்பாடுகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கருத்துசார் எழுத்தறிவு வளர்ச்சி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள். அடுத்து யூனிட் 4 ஃபர்ஸ்ட் யூனிட் படிங்க, அடுத்து டைரக்டா 4th யூனிட் போயிருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொழி கற்றல் கோட்பாடுகள். இதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, பிளேட்டோவின் பிரச்சனை என்னும் மொழி பற்றிய கோட்பாடு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மொழி உருவாக்கம் பற்றிய கார்ட்டீசியன் கோட்பாடு. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஜான் லாக்கின் சுத்தமான எழுதுபலகை என்னும் கோட்பாடு. இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, மொழி கற்றலுக்கான வைகாட்சியின் பண்பாட்டு கருவிகள். இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, மொழி கற்றல் பற்றிய பியாஜேயின் கருத்துக்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கிராசனின் கண்காணிப்பு கோட்பாடு. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஸ்கின்னரின் பின்பற்றுதல் மூலம் மொழி கைவரப்பெறுதல். அடுத்து யூனிட் 5 ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறீங்க, அடுத்து 4th யூனிட் படிக்கிறீங்க, அடுத்து 5th யூனிட். இதுல பாருங்க, மொழி தொடர்பான பிரச்சனைகள். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பன்முக பண்பாட்டு கொண்ட வகுப்பில் மொழி கற்பித்தலில் உள்ள சவால்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இருமொழி கல்வியின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மொழிகளுக்கு இடையேயான சார்புத்தன்மை மற்றும் இருமொழி மற்றும் பன்மொழி பேசும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமூக அறிவியல் மற்றும் கடித பாடப்பொருள் பகுதிகளை படித்தறிதல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாடப்பொருள் உள்ளடக்க பகுதிகளில் வாசித்தல். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பாடப்பகுதிகள் முழுவதையும் நன்கு கற்பதற்கு உதவிடும் வகையில் வாய்மொழி திறன்களை மேம்படுத்தும் வழிமுறைகள். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 2 கல்வி மற்றும் சமூக மொழி. இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாதி அனுப்பிச்சிருப்பேன், இன்னும் கொஞ்சம் அனுப்ப வேண்டி இருக்கு, அதை நான் சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன். இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மொழி குறித்த கருத்தாக்கம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மொழியின் முக்கியத்துவம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மொழியின் செயல்பாடுகள் அல்லது மொழியின் பணிகள். ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, மொழி கற்பித்தலின் நோக்கங்களும் குறிக்கோள்களும். இந்த 4 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, மொழி புலமையை மேம்படுத்துவதற்கான உத்திகள். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொழி புலமையை மேம்படுத்துவதற்கான உத்திகள்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அடிப்படை தனிநபர் தொடர்பு திறன்களும் மற்றும் அறிவாற்றல் சார் கல்வி மொழியில் தேர்ச்சி திறமும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தாய்மொழி மற்றும் பள்ளி மொழியின் புலமைத்துவம். தாய்மொழிலாம் வீட்டு மொழிலாம் ஒண்ணுதான். தாய்மொழி மற்றும் பள்ளி மொழியின் புலமைத்துவம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, படித்து புரிந்து கொள்ளும் திறன், மொழித்திறன் மற்றும் எழுத்தறிவு திறன். இந்த 4 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 3 பாருங்க, ஒருங்கிணைக்கப்பட்ட கலைத்திட்டமும் மொழிக்கல்வியும். இதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒருங்கிணைக்கப்பட்ட கலைத்திட்ட வகைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒருங்கிணைக்கப்பட்ட கலைத்திட்ட குறிக்கோள்கள் மற்றும் கலைத்திட்ட ஒருங்கிணைப்பின் நிலைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஒருங்கிணைக்கப்பட்ட கலைத்திட்டம் என்பதன் பொருள், ஒருங்கிணைக்கப்பட்ட கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாருங்க, சுருள் வடிவ கலைத்திட்டம். அடுத்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வகுப்பறையில் பாடப்பொருள் மற்றும் மொழி ஒருங்கிணைந்த கற்றல் அணுகுமுறையை கையாளுதல். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டோ கோயலின் 4C கலைத்திட்டம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தாய்மொழிக்கான உரிய அங்கீகாரம். இந்த 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட 4 சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன். இனி ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இருக்கு. அது எந்த சப்ஜெக்ட்னா தற்கால இந்தியாவும் கல்வியும். அந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்த கிளாஸ் நான் கொடுத்துறேன். அதே மாதிரி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.